வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மீன் தொட்டிக்குள்ளே இப்படி ஒரு நெட் ஒன்று வச்சு அதுக்கு கீழே இந்த டேங்க் நின்னர் மீனும் வந்து விட்டிருக்கிறோம். இது என்னத்துக்காக இது இப்படி செய்து கிடக்கு, இதால் என்ன பயன் இருக்குது, இது எதுக்காக அப்படி பாவிக்கிறோம் என்ற முழு விவரமான வீடியோவை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக போட இருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். அதாவது வந்து இந்த டேங்கை சுத்தமாக வச்சுருக்கிறதுக்கு வந்து இப்போ நிறைய இந்த பில்டர்கள், மோட்டர்கள் நிறைய எலக்ட்ரிக் சாமான் இருக்குது. ஆனால் அது எதுவுமே வந்து சரியாக வேலை செய்கிறதும் இல்லை. அது நிறைய ஒரு செலவை கொண்டு போகிற சாமான். ஒரு வீட்டில் மீன் தொட்டி வைக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு நிறைய காசுகள் செலவழிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும். ஆனால் அந்த டேங்கிலினர் மீனை வச்சுக்கொண்டே இந்த தொட்டியை எப்படி சுத்தமாக வச்சுருக்கிறது, அந்த கழிவுகள் எப்படி அதை நாங்கள் வெளியே அகற்றுறன்றது தான் ஒரு சிம்பிளான ஒரு வழிமுறையில் இதை காட்ட போகிறோம். இந்த டேங்க் கிளீனர் மீனை வந்து நாங்கள் மற்ற மீன்களோட தொட்டியில் விட்டு வளர்க்க மற்ற மீனை வந்து கடிக்குது, அதால் அந்த மீன்கள் சாகுதுன்னு சொல்லி அந்த மீன் அதை வளர்க்குறதுக்கு கஷ்டமான தேவையில்லைன்னு அதை நாங்கள் தூக்கி விட்டுடுவோம் வழியில். ஆனால் அதை வச்சு நாங்கள் எவ்வளோ அது பிரயோசனப்படுத்தலாம்ன்றதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. அதோட வந்து இப்போ எங்களுக்கு மீன் தொட்டி ஒன்று நாங்கள் வீட்டை வைக்கிறோம்னு சொன்னால் அதை பராமரிக்கிறதும் அதை இந்த செலவை குறைக்கிறதும் வந்து கட்டாயமான ஒரு தேவைன்னு சொன்னால் இப்போ உள்ள கூடுதலாக சின்ன பசங்கள்லாம் இந்த மீன் வளர்க்க விரும்புவாங்க. அவங்களுக்கு வந்து போதிய பணத்தை வந்து வீட்டில் உள்ளாக்கள் கொடுக்கவும் மாட்டாங்க, கொடுக்கவும் முடியாது இப்போ உள்ள காலத்தில். அப்போ அதால் வந்து நாங்கள் இருக்கிறத வச்சு கொண்டு இந்த மீன் தொட்டியை அப்படி ஒரு நல்ல ஒரு பராமரிப்பாகவும் அதை அழகாகவும் வச்சுருக்கலாம்ன்றதை தான் யோசிக்கணும். அப்படி யோசித்து நான் இப்போ பயன்படுத்தி கொண்டிருக்கிறது தான் இந்த வீடியோ. அதை நீங்கள் தொடர்ந்து முழுமையாக பார்த்து பயனடையுங்கள்.